சூர்யா சார் நந்தினி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. என்னதான் மனசார வந்து சொல்லலனாலையோ கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கிளம்புறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கவங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா எல்லா பள்ளியும் வந்து சுந்தரமல்லி அம்மா பையில போடுறாங்க. இந்த வீட்டில் ஒரு பொருள் அசைஞ்சா கூட அதுக்கு நான் தான் காரணமா, அவளே முடிவெடுத்து அவளா சொந்தமாக ஒரு முடிவை சொல்கிறா, அதுக்கு கூட என்ன காரணம் காமிக்கிறீங்களே, இது என்ன நியாயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா அப்படியே டேரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நான் போய் தான் சார் ஆகணும், எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, சூர்யா சார் என்னை போக சொல்லிட்டார், நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. உண்மையிலேயே போகிறேன் நந்தினி, அப்போ தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாதவி. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, வேற ஒரு பொண்ணு வந்தால் பணக்கார பொண்ணாக வருவா, நம்மளை இந்த வீட்டிலேருந்து முடுக்கி விட்டுருவாங்க. ஸோ நாம்ளே வந்து அம்மா வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம், மறுபடியும் வந்து இந்த வீட்டில் விட்டு நம்மளால் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியை இதே இடத்துல அடிமையாக வச்சுக்கணும், அந்த இடத்துக்கு அர்ச்சனாவும் வரக்கூடாது, வேறு யாருமே வந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற பிளானில் பார்த்தீங்கன்னா மாதவி இருக்காங்க. அதனால தான் தாலியை கழட்டி கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஏன்னா ஒரு தமிழ் பொண்ணு தாலியை கழட்ட மாட்டா, அதுவும் நந்தினி கழட்டவே மாட்டா, ஒரு தமிழ் பொண்ணுலேயே வந்து நல்ல பொண்ணு, அதனால் வந்து தாலியை கழட்டி கொடுத்துருப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நந்தினி தாலியை பிடிச்சிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், செருப்பால் அடிச்ச மாதிரி, இந்த தாலியை கட்டினது சூர்யா சார், அவர் சொல்லட்டும், அவருக்கு தான் உரிமை இருக்குது இந்த தாலி இங்கே இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி கையில் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. என்ன திமிரு பார்த்தியாம்மா அவளுக்கு, என்கிட்டே திமிரா பேசிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது மாதவி இந்த வீட்டை விட்டு போகிறது 2 பேருக்கு தான் வருத்தமேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் சாருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அழுதுருவார். ஸோ ஏமா இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு இந்த வீட்டிலே இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பாரு. இல்லை சார், என் முடிவில் நான் மாற்றிக்கிறதா இல்லை, நான் என் வீட்டுக்கே போகிறேன், என் வீட்டிலே நான் வாழ்ந்துக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று நான் மட்டும் கூப்பிடுங்க, நான் வந்து சூர்யா சாரை பார்த்துட்டு போகிறேன் எப்போயாச்சும் ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி போன வருத்தத்திலே பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிடாரு, பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடாரு நம்ம சூர்யா சார். ஏன்னா நந்தினியை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாருங்க, நந்தினியை அவர் லவ் பண்ணுறாரு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வியூவர்ஸ்க்கு. இப்போ நந்தினி மிஸ் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரும்போதும் பார்த்தீங்கன்னா நந்தினி எங்கே இருக்க, காஃபி கொண்டு வா, ஆம்லேட் கொண்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ஞாபகமாகவே இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு அருணாச்சல ஐயா இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவானே, இவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு தோணுது. ஆனால் அது ஒரே ஒருத்தரால் தான் முடியும், நந்தினியால் தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க சார், என்ன இந்த பக்கம் எப்படி இருக்காரு சூர்யா சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, ஆனால் சூர்யா நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கவும், அவன் நீ போன விரத்தியில் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டாமா, பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை எப்படியாச்சும் திருத்தணும், அதுக்கு உன்னால் மட்டும்தாம்மா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதுக்கு மேலேயும் என்னை வந்து அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போகணும்னு ஒரு துளி கூட நினைக்காதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏமா அப்போ சூர்யா வந்து கெட்டு போனால், அவனுடைய உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து உனக்கு வருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் நந்தினி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது நந்தினியோட அப்பா அம்மா தங்கச்சி பாட்டி எல்லாருமே வந்து நீ போய் தான் ஆகணும் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூர்யா சாரை திருத்துறதுல அவங்களுக்கும் வந்து ஒரு நன்மை தானே. அதனால் நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா வர்றதுக்காக முடிவு எடுத்துடுறாங்க அருணாச்சலையா கூட. இப்போ நந்தினி வீட்டுக்கு வந்த உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அந்த சுரேகாவும் அந்த மாதவியும், எதுக்குடி நீ இந்த வீட்டுக்கு வந்த, உன்னெல்லாம் யார் வரலன்னு அள வச்சா, நான் அவ்வளோ கேட்ட அன்னைக்கு தாலியை கழட்டி விட திமிரா என்கிட்ட பேசிட்டு போகிறேன், இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இது இவ்வளோ தைரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நான் வந்தது சூர்யா சார் கூட சேர்ந்து வாழ கிடையாது, அவர் குடிப்பழக்கத்துலேருந்து திருத்துறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் எந்த கற்பனையும் பண்ணியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கெல்லாம் மானம் ஈனம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா நம்ம நந்தினியை கேட்கவும் படார்னு ஒரு கோவம் வருதுங்க அருணாச்சல இப்போ என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி நல்லா புரிஞ்சுக்கோ, சூர்யா குடிக்கிறதுக்கு காரணம் யார், நீ தான். ஏன்னா அவன் லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்டேன். ஸோ அதனால தான் சூர்யா வந்து குடிக்க ஆரம்பித்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீயா வந்து ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன், உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக வேலைக்காரி கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு இவ கழுத்தில் தாலி கட்டினான். ஸோ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே காரணம் சுந்தரவல்லி அப்படின்ற உன் பேர் தான். எதனால் வரைக்கும் அதை நான் சொல்லி காமிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து கண்ட்ரோலாக இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணாகவே வாழ விட மாட்டேறிய, இதெல்லாம் அநியாயமாக இல்லையா உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து சுந்தரவல்லியால் எதுவுமே பேச முடியாதுங்க. ஏன்னா 100ல் ஒரு வார்த்தை நச்சுன்னு பேசிட்டாரு நம்ம
அருணாச்சல ஐயா. இப்போ அருணாச்சல ஐயா பார்த்தீங்கன்னா, போம்மா நீ அவனை எப்படியாச்சும் அவனை திருத்தி குடுத்துட்டு தான் இந்த வீட்ட விட்டு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. ஸோ அருணாச்சல ஐயாவுக்கு அவங்கள திருத்தி குடுக்குறது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதும் ஒரு பெரிய பங்காவே பார்க்குறாரு. ஸோ இப்போ உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்துட்டியா? வா, வா, வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுல இருக்கிற மாரி போதையில இருக்காரு. அந்த அளவுக்கு சூர்யா சார். நந்தினி வந்தது கூட தெரியாம, அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே, என்ன சொல்ற நந்தினி? ஏன் இந்த வீட்டுக்கு வந்த? நான் தான் உன்னை வந்து ஃப்ரீடமா விட்டுட்டேன்ல, நீ அங்கேயே போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ அருணாச்சல ஐயா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா, இதுக்கு மேலேயாச்சும் நந்தினி பேச்சை கேட்டு குடிக்காம இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் அர்ச்சனா. அர்ச்சனாவுக்கு இங்கேருந்து தூது அனுப்புறது ரேணுகா. ரேணுகாவை பிடிச்சாவே எல்லா மேட்டரும் முடிஞ்சதுங்க. ரேணுகா மறுபடியும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூர்யா சாரை பார்க்கறதுக்கு மறுபடியும் வந்துட்டா, குடிப்பழக்கத்துலேருந்து திருத்தி காமிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இது எப்படியாச்சும் வந்து நான் இந்த வீட்டில் நுழைஞ்சிடலான்னு பார்த்தா இந்த சனியும் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா இப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்பா எம்மா நந்தினி வந்துட்டியா? சூர்யாவை பார்க்கவே முடியலம்மா, குடிச்சிக்கிட்டே இருக்கான். நீ வந்தது நீ போனது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீ வந்து என் மனசில் பாலை பார்த்துட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்காக போடுறாங்க. யார்? அர்ச்சனா. அர்ச்சனா இந்த ஆக்டிங்கை போட்டால் கண்டிப்பாக நம்பிடுவாங்க நம்ம நந்தினி. ஆனால் நந்தினி நம்புவாங்களே தவிர ஒருபோதும் இவங்க பண்ணுற ஆக்டிங்க்கு நம்ம சூர்யா சார் நம்ப மாட்டார். சூர்யா சார் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எந்த நேரத்தில் எப்படி பேசுவோன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போ. யார் இந்த வீட்டுக்கு உனக்கு வரத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா? அப்படியே இந்த வீட்டுக்கு வந்தாலையும் இந்த ரூமுக்கு வரத்துக்கு யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நுழைவி அப்படின்னு பார்த்தா வெளியே அனுப்பிச்சிடுவார். ஸோ இப்போ சுந்தரவல்லி அம்மாவுக்கு என்னென்னா ஒரே ஒரு எண்ணம், அவள் திருத்தி கொடுத்துட்டு போகிறதுன்னு தான் சொல்லியிருக்கா. எப்படியும் அவங்க 2 பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறதில்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்றது அன்னைக்கே நம்ம டோர் பின்னாடி இருந்து கேட்டுட்டோம். இப்போது அப்படியே திருத்தி கொடுத்துட்டு அவள் வெளியே போயிட்டோம், அர்ச்சனாவை அந்த இடத்துல நிரப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ இந்த பிளானை வந்து அர்ச்சனா கிட்டேயும் சொல்கிறாங்க. பட் என்னன்னா மாதவிக்கு ஒரு கிடுக்கிடும் தகவலுங்க. மாதவி வந்து இந்த வீட்டில் பணக்கார யாரும் வந்துட்டாங்களா, நம்மளை மதிக்க மாட்டாங்களா, நம்மளை துரத்தி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா. அதனால் அம்மா இது சரிப்பட்டு வருமா? சூர்யாவுக்கு இன்னும் தான் கோவம் வரும் நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட மைண்டவே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவா. யார்? மாதவி. மாதவி இப்படி சொல்லவோ, எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு, சூர்யாவுக்கு கரெக்டான ஜோடி, அதாவது அந்தஸ்துலேயும் கரெக்டான ஜோடி வந்து அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நந்தினியை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும், நந்தினியும் சூர்யாவும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல வேலைகளை செய்வாங்க இந்த நந்தினின்ற பாருங்க மாதவி. இப்போது மாதவிக்கு இப்போ என்னென்னா எப்படியாச்சும் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு புழு பூச்சி உண்டாகிடணும், நம்ம நந்தினி கர்ப்பமாகிடணும். அப்போ தான் இந்த வீட்டை விட்டு அவள் போக மாட்டா, நம்ம நினச்சபடி நகையும் புடவையும் எடுத்து மினிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற பிளான் தான் இந்த மாதவிக்கு. ஸோ மறுபடியும் வந்து எப்படியாச்சும் அவரை திருத்தணுன்ற முயற்சியில் மருந்து வாங்குறதுக்காக மறுபடியும் கடைக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அருணாச்சல ஐயா ஒரு தகவலை சொல்லுவார். அது என்ன தகவல்னா, ஏற்கனவே கலந்து கொடுத்த மருந்தில் எந்த வித வந்து ப்ராப்ளமும் கிடையாது, அந்த மருந்தில் வேறு ஏதோ ஒரு மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சுமா, நீ தாராளமாக இந்த மருந்தை வாங்கி கலந்து கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ மருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உள்ளே வந்த உடனே சுந்தரவல்லி அம்மா, இந்த வீட்டுக்கு நீ சொன்ன மாதிரியே சூர்யாவை திருத்தி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும், அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது, நீ ஒரு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாம்மா நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், சூர்யாவை சாரை திருத்தி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ இவன் திருந்திடக்கூடாது, இவன் குடியிலேருந்து திருந்திட்டான்னா நந்தினி கூட சேர்ந்து வாழ்ந்துருவான், அதனால் நம்ம இவனை திருத்தவே விடக்கூடாது. அப்படியும் அவன் திருந்திட்டானாலையும் நந்தினி கூட எப்படியாச்சும் அவங்கள கர்ப்பமாக்கி விட்டுறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி ஒரு பிளானை போடுவாங்க. மாதவி இந்த பிளானை போட்டாலும் ரேணுகா வந்து இவங்களுக்கு மறுபடியும் திருத்துறதுக்காக ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் அதில் ஏதாச்சும் கலந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அர்ச்சனா கிட்ட கேட்குறாங்க. பரவாயில்ல வீடு, அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்தே வாழட்டும், நான் பார்த்துக்கிறேன் எப்படி அவங்க வாழ்ந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு பிளானை போடுவாங்க அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா இப்போது டேரெக்டாக கால் பண்ணி, ஆண்டி என்ன நடக்குது அந்த வீட்டில், என்னை எப்படியாச்சும் உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிச்சயமாக நீ தான் என் மருமக, நான் அந்த வேலைக்காரிகளே சொல்லிட்டேன், அவள் வந்து சூர்யாவை திருத்தி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பிட்டு போய்க்கிறா இப்போ தான், அதனால் நீ எந்த வித பயமும் பட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இப்போ தான் வந்து நந்தினியே வந்தா, இந்த வீட்டிலேருந்து உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் நந்தினி வர்றதை ரோட்லேருந்து பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிச்சுறாங்க அர்ச்சனா. ஏன்னா சுந்தரவல்லி அம்மாவுக்கும் தெரியாது இந்த வீட்டில் ஒரு ஸ்பை வந்து அர்ச்சனா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லப்போனால் இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாதுங்க. பட் நந்தினி
நந்தினி இப்போது வந்தது 2 பேருக்கு தான் சந்தோஷம். ஒன்று பயங்கரமான சந்தோஷம் அருணாச்சல ஐயாவுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழன்றது. இன்னொரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சாருக்கு, அதாவது கல்யாண அண்ணனுக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து போகும்போது கண் கலங்கி நின்றாங்க. எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்தாருங்க அண்ணன். இப்போது கல்யாணம் அண்ணன் என்ன சொல்லுவார்னா, நந்தினி தயவு செஞ்சு இந்த வீட்டிலே இருந்துருமா, உன் தாலிக்கு பங்கு போடுறதுக்காக அந்த அந்த அர்ச்சனா பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு வந்து போகுது. அது ஆளும் அது மூஞ்சியும் அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டிலே நீ நிரந்தரமாக சூர்யா சார் கூட சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய ஆசையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இல்லைண்ணே நான் எப்படியாச்சும் இவங்களை திருத்தி கொடுத்துட்டு போயிடணும் தான் நினைக்கிறேன், நீங்கள் ஏதோ என்ன பிரச்சனையில் இழுத்து விட்டுறாதீங்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாருக்கு ஒரு மருந்தை கலந்து கொடுக்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே குடியிலேருந்து விட்றேன் உனக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.